வா இவன் என்ன பண்ணுறான்னு தெரில, கல் எடுத்து ஆற்றுல கழுவுறான். ஆற்றுல நல்லா சேதெல்லாம் போடுறத கழுவிட்டு ஒரு கட்டை எடுத்து அதில் ஏதோ ஒரு இரும்பு சொருவி ஆணியை வச்சு சுற்றுற மாரி சுற்றுறான். ஓட்டையை போடுறான். ஓட்டையை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நெருப்பை பற்ற வைக்கிறான். அது ஒரு அடுப்பாக ரெடி பண்ணிட்டு அதை இப்போ குடமிளகா வெட்டுறான். குடமிளகா வெட்டி நல்லா பீஸ் போடுறான். பீஸ் போட்டு அதை ஒரு பவுல் வைக்கிற அப்புறம் கான் எடுக்கிறான். கான் மஷ்ரூம் அதை எடுத்து ஒரு பவுலில் போடுறான். அப்புறம் குடமிளகா வெட்டுறான். குடமிளகா வெட்டிட்டு வெங்காயத்தை வெட்டுறான். வெட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுவும் எடுத்து மண்ணை சேர்த்துட்டு அப்புறம் கல் மேலே அந்த அடுப்பு மேலே கல் வைக்கிறான். கல் வச்சு தண்ணி ஊற்றி அது மேலே ஆயிலெலாம் போட்டு நல்லா பாயில் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறான். ஓ மை காட் சூப்பர். நாக்கில் வச்சு அதை எடுத்து வதக்கிட்டு அப்புறம் மீட் எடுக்கிறான். அதில் ஓட்டையை போட்டு அதில் நல்லே போடுறான். அதுக்கப்புறம் இதெல்லாம் வேக வச்சு உள்ளே போட்டு தைக்கிறான். தைச்சிட்டு அப்புறம் ஒரு பவுல் எடுத்து இதை போட்டு நல்லா பவுட்ரு மாதிரி அரைக்கிறான். ஒரு பவுடர் எடுத்து தூக்குறான். தூங்குனதுக்கப்புறம் அதை எடுத்துன்னு போய்ட்டு பாயில் பண்ணுறான். ஓ மை காட் சூப்பர். பெரட்டெல்லாம் போடுறான், வறுத்தல் போடுறான், எல்லாமே போடுறான், பெரட்டுறான். ஓ மை காட் நல்லா பீஸ் போடுறான். நேச்சுரல் இனிமேல் உட்காந்து சாப்பிட ரொம்ப ஆசை. இனிமேல் ஆசை போடுறான். நம்ம ஃப்ரெண்டுக்கு இதை டேக் பண்ணி அனுப்புங்க.